ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது முந்தின வீடியோ வழி தொடர்ச்சி தாங்க. அதாவது கிச்சனில் வெஜிடபிள் குருமாவை முதல்ல முடிச்சுட்டேன். அதுக்கு பிறகு பிரியாணிக்குள்ளே தேவையான மஷ்ரூம், அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி அங்கேயே முடிச்சுட்டு வீட்டுக்கு பேக் சைடு போட்டுடலாம் அடுப்பு அப்படின்னு போடும்போதெல்லாம் நல்லா காற்றோட்டமாக ஜில்லுன்னு தான் இருந்தது. போட ஆரம்பித்த பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னாச்சு நான் பயங்கர வெயிலுங்க. நல்லா நகர்த்தி எடுத்துட்டு ஆனாலும் நம்ம விடுவோமா, சூப்பராக மஷ்ரூம் பிரியாணியை பின்னாடியே வச்சு சூப்பராக போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் குருமா முடிஞ்சுது. அப்புறம் தயிர் பச்சடி. நல்லா தயிர் ஆல்ரெடி நேற்று 1.5 லிட்டர் பால் வாங்கி சூப்பராக காய்ச்சி ஊற்றி வச்சுருந்தேன். எப்படி இருக்குது பாருங்கள், ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி சூப்பராக தயிர் பச்சடியை ரெடி பண்ணினேன். அப்புறம் மஷ்ரூம் பிரியாணிக்கு 2.5 கிலோ அரிசி போட்டால் 1/2 கிலோ நம்மளுக்கு, அவங்களுக்கு 2 கிலோங்கிற மாதிரி போட்டு 5 பாக்கெட்டு மஷ்ரூம் போட்டேன். அதுக்கப்புறம் மீதி ஸ்நாக்ஸும் கேட்டாங்க. அதை எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.